விஜய் கூட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது, விஜய் என்ன தீண்டத்தகாதவரா, ஏன் விஜய் கூட கூட்டணி வைக்க போறீங்களான்னு ஒரு கேள்விக்குறியாவே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வச்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன், தேமுதிகலேருந்து விஜய் பிரபாகரன் சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து பேசுறாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அவங்க யாரோட வேணா கூட்டணி வச்சுக்கலாங்க. ஜெயிக்க முடியுமான்றதாங்க பார்க்கணும். திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், ஜெயிக்க முடியுமா, ஓட்டு வங்கி வருமா. டிடிவி தினகரனுக்கு போன சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ சீட் எடுத்தார் அவர், எல்லாருக்குமே தெரியும். என்ன எடுத்தார், எவ்வளோ டெபாசிட் போச்சு, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாக தெரியும். அதே மாதிரி தேமுதிகலையும் என்னென்ன இதெல்லாம் போச்சுன்றதும் தெரியும். ஏன் இப்போ நீங்கள் ஜெயிச்ச இடத்துல வந்திருக்கலாமே எம்எல்ஏவா, ஏன் வரல? அப்போ நீங்களாம் ஜெயிக்காதவெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோன்னு சொல்கிறீங்களா? பண்ணுங்க, வாய்ப்பு அப்படி தானே வருது, பண்ணுங்க. அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்துங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு தான் கேட்குறோம். மக்களுக்கு நல்லது செய்யாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ கிடையாது. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கோ இல்லை ஒரு பதவியை அடையிறதுக்கோ அதன் மூலிமா வர்றதுக்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு செய்ய வேண்டும். அதற்கான களத்தில் இறங்கி பணியை செய்து வெற்றி காணணும். களத்திலேயே இறங்காமல் வாயில் பேசிகிட்டு இருந்தாலே ஓட் பேங்க் வந்துருமாங்க, சொல்லுங்கள். அப்போது டிடிவி தினகரன் இது வரைக்கும் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னே தெரியலிங்க. இப்போ தாங்க திருப்பி வந்திருக்காரு வெளியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவரும் பேசட்டுங்க. கேட்டு பார்த்தாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட எங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்குங்கன்னு. எடப்பாடி ஐயா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரியா? இப்போ அடுத்தது இவங்களோட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவ்வளோதான். ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்றத்தில் ஒரு பதவி அடைய முடியுமான்றது பார்க்குறது ஒரு ஆதகம் தானே, மனித இயல்பு தானே. அந்த இயல்பை அவர் செயல்படுத்துகிறார். அவ்வளோதான்.